ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தில் தான் வந்திருக்குங்க. முக்கியங்கிறத விட உங்கள் லைஃப் மேட்ருங்க. இப்போ டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான டேட்டெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடியாக இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்களே பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்ஏ வெப்சைட்டில் போர்ட்டல்லே வெளியிட்டிருக்காங்க. காலேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2025 அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லா செமஸ்டரையும் மாணவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஈவன் தோ 8th செமஸ்டர் 6th செமஸ்டர் 4th செமஸ்டர் 2nd செமஸ்டர் அந்த 4 வருஷத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு கல்லூரியிலையும் அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் கல்லூரி. அப்போ அட்டானமஸ் கல்லூரி இல்லையாங்க சார்? அட்டானமஸ் கல்லூரி தன்னாட்சி பெற்றதுனால, தன்னாட்சிங்கிறனால அவங்களே கொஸ்டின் எடுத்து அவங்களே ரிசல்ட்டை வெளியிட்டுப்பாங்க, அவங்களே கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதில் வெளிவரல. பட் அட்டானமஸில் போய் படித்தா நம்ம அவங்க சொல்கிற கொஷின்ஸ் படித்தா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. இன்றைக்கெல்லாம் அட்டானமஸ் கல்லூரியில் கூட கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் செட்டப்புங்க டஃப் ஆகி போச்சு. சிலபஸும் அப்படி தான் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸ் கல்லூரியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணது மூலிமா மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போசர் நிறைய கிடைக்கிது. சரி, ஓகே, விடுங்க. இப்போ நான் அட்டானமஸ் கல்லூரியை பற்றி நம்ம பார்த்துடலாம். நான் அட்டானமஸ் கல்லூரி 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் அட்டானமஸாக மாறிடுச்சு. மீதி இருக்க ஒரு 250 கல்லூரிகளுக்கு மேலே இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அட்டானமஸ். ஆக்சுவலி இந்த டேட்டா என்ன டேட்டானா, போன வருஷத்தோட டேட்டா இந்த வருஷம் இறக்கியிருக்காங்க. 2025 ஏப்ரல் மாதம் நடந்ததும் டிசம்பர் மாதம் நடந்ததும் இங்கே இறக்கியிருக்காங்க. ஏன்னா போன வருஷத்தோடு முடிஞ்சு வச்சு தான் இங்கே நம்ம ஒரு முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரியில் எடுக்கலாமா? ஏன்னா இதில் ஒரு சில கல்லூரிகள் அட்டானமஸாக மாறிச்சு. போன வருஷம் தான் அட்டானமஸாக மாறிச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ செமஸ்டர் வைஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அப்பீர் ஆகியிருக்காங்க, எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் டோட்டலாக அந்த கல்லூரி எடுத்திருக்கு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தால் தாங்க பையன் நல்லா படிப்பான். ஃபேக்கல்ட்டி நல்லா சொல்லி கொடுத்தா தான் பையன் நல்லா படிப்பான், நல்லா எக்ஸாம் எழுதுவான். அவங்க நடத்துறது மூலிமா, அவங்க புரிதல் மூலிமா கல்லூரியோட அந்த டிசிப்ளின், கல்லூரி அகாடமி எப்படி கொண்டு போகுது, அண்ட் அகாடமியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சு அந்த பையனை நல்லா படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த கல்லூரி கையில் தான் இருக்குது, அந்த ஃபேக்கல்ட்டி கையில் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, என்ன தான் கல்லூரி முயன்றாலும் மாணவர்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்லன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக தானே கல்லூரிக்கிட்ட ஃபீஸ் கட்டி அப்பா அம்மா எல்லாமே அடமானத்தை வச்சு எல்லாமே கடனுடனை வாங்கி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிஸ்க் எடுத்து ஏன் சேர்த்துறாங்க அப்படின்னா, நல்ல கல்லூரின்னு நினச்சி தான் சேர்த்துறாங்க. அப்போ அந்த கல்லூரியில் கொஞ்சம் தரம் எதிர்பார்த்து தான் அவங்க சேர்த்துறாங்க, தரம் இருக்கும் அப்படின்னு நினச்சி. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பாஸ் பர்சன்டேஜ் ஒரு கல்லூரியோட ஆணிவேர் மாதிரி. சார் படித்தா மட்டும் போதாது, ஸ்கில்லு வேணும்னு சொன்னீங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கலைன்னா மார்க் எடுக்கலைன்னா அதுவே கிடையாது. நீ இப்போது 2 அரியர் வச்சு பாரு, உன்னால் பெரிய எம்என்சியில் ப்ளேஸ் ஆக முடியுதுன்னு பார்த்துடலாமா? பண்ண முடியாது. அட்டானமஸ் கல்லூரியில் இருந்தால் பண்ண முடியாது, நான் அட்டானமஸ் கல்லூரியில் இருந்தாலும் ப்ளேஸ் ஆக முடியாது. ஸோ அதனால் தயவு செய்து அரியர் வைக்காமல் நல்ல பர்சன்டேஜோடு வெளியே வாங்க. ஏன்னா இப்போல்லாம் வர பெரிய பெரிய கம்பெனிகள் சிஜிபிஏ எவ்வளோ இருக்குது, ஒரு 8 சிஜிபிஏ எங்களுக்கு மேலே கொடுங்க, பெரிய எம்என்சி கேட்குறாங்க. ஆனால் சின்ன அந்த பேக்கேஜ் கொடுக்குற கம்பெனியெல்லாம் அப்படி கேட்குறதில்ல. பட் ஒரு சில கம்பெனி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அந்த பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியமாக இருக்குது, நமக்கு அந்த சிஜிபிஏ ரொம்ப முக்கியமாக இருக்குது, நம்ம பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு கல்லூரியோட பர்ஃபார்மன்ஸ் இதில் பார்த்திங்கனாலே, டேட்டா பார்த்திங்கனாலே, பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஒரு ரகம் இருந்தாலும் இது ஒரு ரகம். இது அண்ணா யூனிவர்சிட்டி டேட்டா. இதெல்லாம் யாருனாலையும் ஏமாற்ற முடியாது. நம்ம யூடியூபர் ஒரு டேட்டா போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் ஒரு டேட்டா போடுறாங்க, எல்லாமே ஓகே. பட் இது அண்ணா யூனிவர்சிட்டி வெளியிட்ட டேட்டா, இதில் ஏமாற்ற முடியாது. இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு விஆர்எஸ் காலேஜ் விழுப்புரம் போட்டிருக்கு, 1087 பேரில் 519 பேர் பாஸு. இது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே சார், நான் கல்லூரியை போய் பாட்டு எடுத்துக்கிறேன், 47% விழுக்காடு இருக்குது, எடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, 50%க்கு மேலே ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க. கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கலாம், பரவாயில்லன்னு சொல்லுவேன். 50% கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் தயவு செய்து அந்த கல்லூரியை நேரில் விசிட் பண்ணி, படித்தாதான் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அவன் படித்து அகாடமியில் பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணி தான் பிளேஸ்மெண்ட்டு. அவன் படிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி பிளேஸ்மெண்ட்டு? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கல்லூரி விசிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்.
ஏன்னா நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயமெல்லாம் பார்க்கலன்னா மாட்டிக்குவீங்க. இங்கே பாருங்கள், நிறையா அட்டானமஸ் கல்லூரி இப்போ அட்டானமஸாக மாறிடுச்சு, அந்த கல்லூரிகள் கூட இதில் இடம்பெற்றிருக்குது. நான் அப்படியே லைனாக படித்து காட்டுறேன். இப்போ கீழேருந்து வந்துடுவோம். ஏன் நான் கீழேருந்து வரேன்னா, வர்ஸ்ட் கேசஸில் இருக்கிறது என்னென்னு பார்த்துருவோம். நீங்கள் தவிர்த்துருங்கன்னு நான் சொல்கிறேன். இவந்தோ 100 பேர் எழுதின எக்ஸாமில் எல்லாருமே ஃபெயில் ஆகிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயங்க. ஸோ இருங்க. ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், விவேகானந்தா ஃபார் உமன்ஸ் நாமக்கல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காலேஜ், 90% விழுக்காடு வச்சுருக்காங்க. 932 பேரில் 848 பேர் பாஸ். இந்த மாதிரி கல்லூரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், விஷ்ணுலக்ஷ்மி கோயம்புத்தூர் 107 பேர் எழுதியிருக்காங்க. 107 பேருமே ஃபெயிலுன்னு காட்டுது. எந்த செமஸ்டரில்? செமஸ்டர் 2ல் அப்பீர் ஆகிருக்காங்க. செமஸ்டர் 4ல் 91 பேர் அப்பீர் ஆகிருக்காங்க. செமஸ்டர் 6ல் ஈவன் செமஸ்டரில் இவ்வளோ பேர் அப்பீர் ஆகிருக்காங்க. 101 பேர் ஃபெயிலு. 101 பேர் தான் அப்பீர் ஆகிருக்காங்க, 101 பேருமே ஃபெயிலு. ஸோ நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது சப்தகிரி தருமபுரியில் இருக்குது, 363 10 பேர் தான் பாஸு, 2.75 விழுக்காடு. அதுக்கப்புறம் வீரம்மாள் திண்டுக்கல், அருள் தரும் வியப்பமம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் தான் பாஸு, 8.79. அடுத்து வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட்டு திருவள்ளூரில் இருக்கிறது, இது வேறு வெங்கடேஸ்வரா, 30 பேர் தான் பாஸுங்க. அடுத்து சன்னு 34 பேர் தான் பாஸு, இன்டேக்கும் கம்மி தான். ஏஆர்எம் காலேஜ் செங்கல்பட்டு 243 பேரில் 54 தான் பாஸு. எம்என்எஸ்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 11 பேர் தான் பாஸு, இன்டேக்கும் கம்மி தான். இமயம் 95 பேர் பாஸு. ஏஆர் காலேஜ் 7 பேர் தான் பாஸு. ஏஷியன் மெமோரியல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பரவாயில்ல, 53% எடுத்துக்கலாம். எஸ்ஆர்எம் மதுரை அவங்களும் இந்த இதில் வந்திருக்காங்க. 962 பேரில் எஸ்ஆர்எம் மதுரை பாருங்கள் 594 பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்கங்க. மொத்தம் 3 செமஸ்டர் அட்டன் பண்ணியிருக்காங்க பசங்க. 61.75 விழுக்காடு, பரவாயில்ல. அடுத்த முத்தையம்மாள் நாமக்கல் 63 விழுக்காடு, பரவாயில்ல. அடுத்து அமிர்தா 73 விழுக்காடு, பரவாயில்ல. விவேகானந்தா உமன்ஸ் 90 விழுக்காடு, பரவாயில்ல. ஸோ அதான் சொல்கிறல்ல, ஒரு 50க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. 50 கீழே இருக்கும்போது யோசிங்க. பையன் அங்கே போய் படிக்கவே இல்லைன்னா பசங்க 4 செமஸ்டரோட ரிசல்ட் இங்கே காட்டுறாங்க. 4 செமஸ்டர்லேயும் பசங்க ஒழுக்கமாக படிக்கலாம், என்னத்தை போய் காலேஜ் நடத்துகிறாங்க, எனக்கு அது புரியல. ஸோ ஜெய்ரூபா திருப்பூர், ஸோ இதுவுமே 9 பேர் தான் பாஸு, அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எம் ஜெயின் காலேஜ் 31 பேர் தான் பாஸு. இதெல்லாம் கீழேருந்து சொல்லிட்டுருக்கேன், மேலேருந்து தான் வந்து நல்ல காலேஜ், கீழேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நல்ல காலேஜ்னால் நல்ல பர்ஃபார்ம் பண்ண காலேஜுங்க, கீழேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கீழேருந்து சொல்கிறது எல்லாமே வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. சத்தியம், அன்னை தெரசா, விஎஸ் குரூப்பு நீங்கள் பாருங்கள் 16-15% வச்சுருக்காங்க. ஸ்ரீ சத்தியம், ஜெயமாதா கன்னியாகுமரியில், மகாத்மா இன்ஸ்டியூட்டு, ஏஎஸ் சேலம், ராணிப்பேட்டை, மகாகவி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20% கீழே தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணபதி செட்டியார், ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்டார் லைன், அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டியூட்டு காஞ்சிபுரம் 32 பேர் தான் இதெல்லாம் பாஸ், 23 விழுக்காடு தான் இருக்காங்க. ஸோ அடுத்து மரியா காலேஜ், இன்ஃபன்ட் ஜீசஸ், பல்லவன், பிடிஆர், ஜெயா இன்ஸ்டியூட்டு, இதிலெல்லாம் வந்து பசங்க சேர்றதுக்கு முன்னாடி போய் பார்த்து சேருங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெயராம், உதயா, இமானுவல், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 27-25% தான் இருக்குது. 30 விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா 30% விழுக்காடு வந்து எஸ்பிஎம், ஏஆர்ஜி, நாராயணகுரு. இதுலேயுமே நீங்கள் யோசிச்சு தான் சேரும். 30 விழுக்காடாக நீங்கள் ஒத்துக்கவே கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராணிப்பேட் 324 பேரில் 100 பேர் தான் பாஸு. கேபி இன்ஸ்டியூட்டில் பாருங்கள் 970 பேரில் 300 பேர் தான் பாஸு. இப்போ என்னத்தை போய் கோச்சிங் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. ஸ்டடி வேர்ல்டு கோயம்புத்தூர் 885 பேரில் 287 பேர் தான் பாஸு. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டு அவங்க கொடுத்தே ஆகணும். 32% விழுக்காடு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜெயா காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் திருவள்ளூரில், ஸோ இது வந்து 116 300 பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க 912. யோசிச்சுக்கோங்க. அடுத்து அன்னை காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரங்கபூபதி, அதுக்கப்புறம் சரஸ்வதி காலேஜ், சிஎம்எஸ் கோயம்புத்தூர் 802 275 பேர் தான் பாஸு, 34% விழுக்காடு. ஏஷியன் காலேஜ் 1006 பேரில் 349 பேர் தான் பாஸு. ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். எம்இடி, யூனிவர்சல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 30 விழுக்காடு 35 விழுக்காடுலாம் ஒத்துக்காதீங்க. இந்த கல்லூரியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டுடுங்க, ரொம்ப யோசிச்சுடுங்க. பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டு, திருமலை, ஆர்விஎஸ் திண்டுக்கல், இது பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. ராஜீவ்காந்தி, அருள்மிகு, மீனாட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 39% தான் இருக்குதுங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஎன்ஏ வெப்சைட்டில் கிடைக்கும். இல்லை நான் பிடிஎஃபாக வேணாலும் போஸ்ட் பண்ணுறேன், குரூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், இதுலேயும் போஸ்ட் பண்ணுறேன். நான் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போட்காஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இது எல்லாமே நான் படிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே. இப்போ நல்ல பர்சன்டேஜ் வச்ச கல்லூரியும் ஒரு டைம் பார்த்துருவோம், ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். பாருங்கள், ஸ்ரீ சாஸ்தா
காஞ்சிபுரம் நிறைய பேர் இந்த கல்லூரி வந்து போகவே மாட்டாங்க. ஆனால் இவங்க விழுக்காடு பாருங்கள் 72%, 551 பேரில் 402 பேர் பாஸுங்க. ஸோ அதனால் பரவாயில்லைங்க. அடுத்து சென்ட்ரல் செக்ரி ஆப்வியஸ்லி 90% அவங்க இன்டேக் கம்மி தான். வேலம்மாள் இன்ஸ்டியூட்டு பாருங்கள் 2000 பேரில் 1099 பேர் 959 பேர் பாஸு. ஸோ 90% விழுக்காடு. இதுதான் ரிசல்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி ஆப்வியஸ்லி சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் 88%. அடுத்து அருணாச்சலா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலிங்க, கவர்மெண்ட் காலேஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடு, அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் பெரம்பலூர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி. தானிஷ் அகமத் இன்ஜினியரிங், தானிஷ் சென்னைன்னு சொல்லுவாங்க, 1300 பேர் 1100 பேர் பாஸுங்க. 84% விழுக்காடு, விச் இஸ் குட் நம்பர். இப்போ அவங்க அட்டானமஸ் வாங்கிட்டாங்க. அதனால தான் இந்த கல்லூரி வந்து இன்றைக்கும் நல்ல கல்லூரியாக திகழ்து. நந்தாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் மிகப்பெரிய கல்லூரி. ரிசல்ட் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ராம்கோ இன்ஸ்டியூட்டு, அதுவுமே நல்லாயிருக்கு. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல், இது ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன். மிர்சிமால் நெவ்ஜி, நிறைய பேர் இது கவனிக்கிறது இல்லை, இந்த கல்லூரியுமே எடுத்துக்கலாம். செட்டிநாடு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஸ்ரீரங்கம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் கீழே இருக்குங்க, 914 பேர் பாஸ், பரவாயில்ல. பாஸ் பர்சன்டேஜ் 79 இருக்குங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அடுத்து ஆதி காலேஜ் அதுவுமே பர்சன்டேஜ் பரவாயில்ல, 79%. ஆதி பராசக்தி, கிங்ஸ்டன், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம், நாடாசாஸ், இதெல்லாமே பர்சன்டேஜ் பரவாயில்ல. ஐன்ஸ்டீனு, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், தங்கவேலு, ஜேஜே தனலக்ஷ்மி, அதுக்கப்புறம் தாகூர், இதெல்லாமே வந்து பர்சன்டேஜ் நல்லா கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நான் அட்டானமஸாக இருந்துச்சு, இப்போ அட்டானமஸாக சில கல்லூரி மாறிடுச்சு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, இதுவுமே நல்ல இது கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, 70% நல்ல ரிசல்ட்டு, 60% கூட ஒத்துக்கலாம், 50%க்கு மேலே ஒத்துக்கலாம். 50% கீழே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் வர்ஸ்ட் கேசஸில் 30% கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. சாய்ஸ் பில்லிங்கில் அந்த கல்லூரியில் வைக்காதீங்க தான் நான் சொல்லுவேன், யோசிச்சு பண்ணுங்க. ஓகேவா? எனிவே இந்த டேட்டா இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 நினைக்கிறேன், ஏப்ரல் மே 2025 டிசம்பரோடதும் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் பார்த்துக்கலாம். இது ஏப்ரல் மே 2025 போன வருஷத்தோட டிசம்பரோடது இருக்குது, 2 டேட்டா இருக்குது. ஏன்னா அந்த 2 இடத்துலையும் ஆர்ட் செமஸ்டர் ஈவென்ட் செமஸ்டரோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கான விஷயங்கள் புரிஞ்சிடும். அந்த கல்லூரியில் ஒழுக்கமாக படிக்க வைக்கிறாங்கங்கிறத முக்கியம். ஒரு கல்லூரியில் படிக்க வைக்கிறது முக்கியம்தான், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. பட் படிக்க வைக்கிறது முக்கியம் தானுங்க, அதுவே இல்லைன்னா எப்படி? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பண்ணுங்கள். இந்த லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். என்னால் கொடுக்க முடியாமல் போச்சுங்க, சப்போஸ் கொடுக்கலன்னா நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் போனீங்கன்னா, நீங்கள் சைடில் போனீங்கன்னா இங்கே இருக்கும், கீழே பாருங்கள் காலேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு கீழே இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் முன்னாடி யோசிச்சு எடுங்க. நான் அட்டானமஸ் எடுக்கிறதா, அட்டானமஸில் விழுக்காடுகள்லாம் இப்படி தரதில்லை. ஆனால் அதில் எது நல்ல கல்லூரி, எது தரம் குறைந்த கல்லூரிங்கிறது பார்த்து தான் எடுக்கணும், போய் பார்த்து தான் எடுக்கணும். என்ன தான் நம்ம சொன்னாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுக்கிறது நல்லது. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.